ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னில இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து क्वेश्चन கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உறைக்குளிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. கிரையோ பிரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். இதுல வந்து எவ்வளவு டிகிரி செல்சியஸ் பயன்படுத்துறாங்கன்னா -196 டிகிரி செல்சியஸ். நம்மளால 0 டிகிரி செல்சியஸே தாங்க முடியாது. இந்த பிரிசர்வ் பண்ணக்கூடியதோட வெப்பநிலைங்கிறது -196 டிகிரி செல்சியஸ். இதுனா என்ன அப்படின்னு சொல்றாங்க? உறைக்குளிர் பாதுகாப்பு என்பதை உறைக்குளிர் வெப்பநிலை பாதுகாப்பு பேனல், அதாவது கிரையோ கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சிதைவுக்கு உட்பட்டுள்ள அல்லது சிதைவடைகின்ற புரோட்டோபிளாஸ்டுகள், செல்கள், திசுக்கள், செல் நுண்ணுறுப்புகள், அதாவது உறுப்புகள், செல்லுக்கு வெளியே உள்ள பொருட்கள், நொதிகள் அல்லது பிற உயிரிகள், இந்த மாதிரியான பொருட்களை வந்து -196 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி மிக குறைந்த வெப்பநிலையில் குளிர வைத்து பதப்படுத்துதல் அப்படிங்கிறதா இந்த உரை குளிர் பாதுகாப்பு. ஸோ இந்த மெத்தட் தான் என்னது, உரை குளிர் பாதுகாப்பு. இந்த மெத்தட்ல என்னென்ன ப்ரிசர்வ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிதைவான ஒரு பொருளோ அல்லது சிதைவடைக்கூடிய ஸ்டேஜில் இருக்க புரோட்டோபிளாஸ்டோ, செல்லோ, திசுவோ, செல் நுண்ணுறுப்புகள், அதாவது உறுப்புகள், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பு, வெளியே இருக்கக்கூடிய உறுப்பு, அதோட இருக்கக்கூடிய என்சைம், நொதிகள், உயிரி பொருட்கள், இது எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடியதான். அதுக்கு -196 டிகிரி செல்சியஸும், அதே மாதிரி திரவ நைட்ரஜன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்ரஜன் யூஸ் பண்றாங்க. இதை பயன்படுத்தி ரொம்ப கம்மியான வெப்பநிலையில குளிர வச்சு பதப்படுத்தக்கூடிய மெத்தட் தான் கிரையோ பிரிசர்வேஷன், உரை குளிர் பாதுகாப்பு. தீவிர குறைந்த வெப்பநிலையில் உயிர் பொருட்களில் ஏதேனும் ஒரு நொதியின் செயல்பாடு அல்லது வேதிய செயல்பாடுகள் முழுவதுமாக நின்று விடுகின்றன. இந்த கம்மியான டெம்பரேச்சர்ல வச்சு பதப்படுத்தும் போது அதோட செயல்பாடுகள் வந்து முற்றிலுமா நின்று விடுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விளைவாக பொருட்கள் உறக்க நிலையில் பதப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு மேல அதனால ப்ராசஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. பிறகு மற்ற பரிசோதனை பணிக்காக மெதுவாக அறை வெப்பநிலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இப்போ ஏதாவது ஒரு பரிசோதனைக்கு அந்த செல்லையோ அந்த திசுவையோ எடுக்கும் போது என்ன பண்றாங்க, நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் உறைக்குளிர் பாதுகாப்பு செயல்முறைக்கு முன்பாக தாவர பொருள் தயாரித்தல் பாதுகாப்பு காரணிகளான டைமெத்தில் சல்பாக்சைடு, கிளிசரால் அல்லது சுக்ரோஸ் ஆகியவை சேர்க்கப்படுகின்றன. இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த பொருட்களை பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்காக என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, டைமெத்தில் சல்ஃபைடு, கிளிசரால், அப்புறம் சுக்ரோஸ், இந்த மூணும் யூஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ அதனால இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, டைமெத்தில் சல்ஃபைடு, கிளிசரால் மற்றும் சுக்ரோஸ், இதை வச்சு பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. அப்ப உறைக்குளிர் பாதுகாப்பு செயல் பாதுகாப்பான்னா இந்த மூணு தான். எது, டைமெத்தில் சல்பாக்சைடும், கிளிசராலும், சுக்ரோஸும். ஸோ இந்த மூணுமே என்னது, உறைக்குளிர் பாதுகாப்புல உள்ள செயல் பாதுகாப்பான்கள் இருக்குது. இந்த பாதுகாப்பு காரணிகள் தீவிர குளிர் விளைவுகளில் இருந்து செல் மற்றும் திசுக்களை பாதுகாக்குது. சோ அவ்வளவு கம்மியான டெம்பரேச்சர்ல நீங்க வச்சிருந்தாலுமே இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால, டைமெத்தில் சல்பாக்சைடும், கிளிசராலும், சுக்ரோஸ் யூஸ் பண்றதுனால அந்த செல் வந்து டேமேஜ் ஆகாம பாதுகாக்குது. சோ இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து क्वेश्चन வரலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.